இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு மீன் வித்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? என்னது கேக்குற? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாமேனுதான். ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அதுவும் வார கட்சினா ஒரு 2000 3000 கிடைக்கும். உங்களுக்கு பணம் தானே பிரச்சனை? சரி, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தரேன். என் கூட வந்து அஞ்சலியா நடிக்கணும். 5000 ரூபாவா? இல்ல பத்தலையா? அப்போ 10000. 10000 ஓகே இல்ல? நாயா பணத்தை காட்டி இந்த மதிய கவுகலன்னு பத்தியா? பணத்துக்கு வேலை போறவல்ல சார் இந்த மதி. கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் மனசுக்கு விரோதமான செயல என்னைக்குமே இந்த மதி செய்ய மாட்டா. மதி மதி, நீங்க அப்படி நினைக்கிறீங்க? நீங்க தப்பு பண்ணல. ஒரு குடும்பம் தன்னோட பொண்ணை இழந்த விஷயம் தெரிஞ்சா அது எப்படி எல்லாம் துடிக்கும். அந்த குடும்பத்தோட நம்பிக்கையை வளர்த்து கண்ணீரை துடைக்க போறீங்க, அவ்வளவுதான். அது வந்து அஞ்சலியோட அப்பா இப்பதான் ஆக்சிடென்ட்ல இறந்தாரு. அந்த துயரத்துல இருந்து அந்த குடும்பம் மீள முடியாம தவிக்குது. இப்போ அஞ்சலி இறந்த விஷயம் தெரிஞ்சா எங்க அத்தை உயிரையே விட்டுருவாங்க. நீங்க ஒரு 4 பேர் உயிரை காப்பாத்த போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு மதி. என்னையா நீ சென்டிமெண்டா பேசி இந்த மதியவே கவுக்க பாக்குற? என்ன உன் கூட நான் வந்தா என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு நான் என்னையா பதில் சொல்றது? அது ஏதாவது சொல்லுங்க. வெளியில வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம்னு சொல்லி புரிய வச்சு வாங்க. எவ்வளவு துட்டு கொடுக்குறேன்னு சொன்னா? 10000. ஒரு நாளைக்கு 10000 ரூபானா மாசத்துக்கு எவ்வளவு வரும்? 3 லட்சம். அடேங்கப்பா, நான் ஒரு மாசம் மீன் ஊத்தாலும் சம்பாதிக்க முடியாது. சரி சரி, ஏதோ டீசென்டான வேலைன்னு வேற சொல்ற, துட்டு வேற தரேன்னு சொல்ற, ஒரு குடும்பத்துக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு சொல்ற. உன்னை பார்த்தாலும் பாவமா தாங்குது. அதுக்காக நான் வீட்டுக்கு வந்து ஆக்டிங் பண்றேன். இத பாரு. யோ எங்கயா? சொல்லுங்க. அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீக்கிரமே புரிய வச்சு என்ன வீட்ல இருந்து அனுப்பணும். நன்றா. ஓகே ஓகே, போலாமா? அண்ணா இப்பவே வா. அது இப்போ நான் போன்ல வேற சொல்லிருக்கேனே. பாலம். அஞ்சலி தெரியும், உன் பேரு மதி. அங்க இல்ல, இங்க. இங்க பாலம்.